வணக்கம். இன்றைய செய்திகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அக்கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம், பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் போடுவேன், தாய்மாமன் சீர்கொடுப்பேன் என தவேக தலைவர் விஜய் சொல்வது சாத்தியமற்றது என்று கூறியுள்ளார். பாஜக கட்சி தமிழகத்தில் காலூன்ற தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பது எங்களின் முக்கியமான முதல் நோக்கம். எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது இரண்டாவது முக்கியமான நோக்கம். மாநில அரசின் நிதி நிலைமை, மாநில அரசின் அதிகாரம் உள்ளிட்டவற்றை வைத்து எங்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. பொய்யான வாக்குறுதிகளை வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்பது போல் பல கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகள் உள்ளன. பிறக்கும் குழந்தைகளுக்கும் மோதிரம் போடுவேன், தாய்மாமன் சீர்கொடுப்பேன் என தவேக தலைவர் விஜய் சொல்வது சாத்தியமற்றது என்றும், வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் மாநில அரசு வழங்க வேண்டும், பள்ளி கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், தமிழகத்தில் மது உற்பத்திக்கு உச்சவரம்பு விதிக்க வேண்டும், போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மற்றும் உறுதுணையாக இருப்பவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வலியுறுத்தல்கள் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தன. சட்டசபை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் மொத்தம் 7400க்கும் மேற்பட்டோர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல். முருகன், அமைச்சர்கள் துரைமுருகன், பெரிய கருப்பன், சிவசங்கர், ரகுபதி, பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். நேற்று ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் சுமார் 4000 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் சட்டசபை தேர்தலுக்கான போட்டியில் 7400க்கும் மேற்பட்டோர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். சென்னையில் மட்டும் 16 தொகுதிகளில் 628 மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறவுள்ளது. வேட்பு மனுக்களை வாபஸ் பெற ஏப்ரல் 9 கடைசி நாளாகும். அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் அமமுக சார்பில் தேர்போகி பாண்டி, காங்கிரஸ் சார்பில் மாங்குடி, தவேக சார்பில் டாக்டர் பிரபு, நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமான் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் சிவகங்கையில் திமுக கூட்டணியில் முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடிக்கு ஆதரவாக தேவக்கோட்டை மற்றும் புதுவயலில் நடந்த திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசுகையில், சீமான் வெளியூர்காரர், அவருக்கு விபூதி பூசி அனுப்பி வைத்து விடுங்கள் என்று கூறினார். அவரின் இந்த பேச்சு கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீமான் வெளியூர்காரர் என்றால் கருணாசும் வெளியூர்தானே, அப்படியானால் அவரையும் நிராகரிப்பீர்களா என அவரது ஆதரவாளர்கள் புலம்புகின்றனர். ஏற்கனவே சிவகங்கை தொகுதியை தங்களுக்கு ஒதுக்காத எரிச்சலில் உள்ள காங்கிரஸ் கட்சியினரும் திமுகவினரும் கருணாசின் தேர்தல் பிரச்சார பணிகளில் அக்கறை காட்டவில்லை. வேறு வழியின்றி கருணாசும் தொகுதியில் தனியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். திண்டுக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமார் நேற்று மதியம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் உறுதிமொழி வாசித்துக் கொண்டு இருந்தபோது அந்த தொகுதியின் அதிமுக வேட்பாளரான சீனிவாசன் உள்ளே நுழைந்து, நல்ல நேரம் முடிவதற்குள் என் மனுவை வாங்கிக் கொள்ளுங்கள் என தேர்தல் அலுவலரிடம் கூறினார். உடனே திமுக வேட்பாளர், நான் உறுதிமொழி வாசித்துக் கொள்கிறேன் என்றார். அதற்கு சீனிவாசன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நல்ல நேரம் முடிவதற்குள் நானும் மனுவை கொடுத்துக் கொள்கிறேன் என்றார். இதனால் அப்செட்டான தேர்தல் அலுவலர் தன் தலையில் கை வைத்தபடி நொந்து கொண்டார். திமுக வேட்பாளர் செந்தில்குமார் அப்செட் ஆகி கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தார். பின்னர் திண்டுக்கல் சீனிவாசன் சில நிமிடங்கள் காத்திருந்து மனு தாக்கல் செய்தார். இந்த கழேபரங்கள் அனைத்தும் மாவட்ட தேர்தல் பொது பார்வையாளர் சதீஷா முன்னிலையில் நடந்தேறின. ஒருவர் வேட்புமனு செய்யும் போது மற்றொரு வேட்பாளர் உள்ளே வரக்கூடாது என அவரோ தேர்தல் அலுவலர்களோ போலீஸ் அதிகாரிகளோ சுட்டிக்காட்டவில்லை. இது குறித்து புகார் அளிப்பதாக தேர்தல் அலுவலர் பழனிவேலு தெரிவித்துள்ளார். காலில் விழுந்து ஆசி பெறுவது தமிழர்களின் பண்பாடு என்று துணை முதலமைச்சர் உதயநிதியின் விமர்சனத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசி வருகிறார், பாவம், எவ்வளவு ஆணவ பேச்சு. தமிழர்களின் பண்பாடு பொறுப்பு கிடைக்கிற போது ஆசி பெறுவது, இது தவறா? திருமணம் முடிந்ததும் பெரியவர்கள் காலில் ஆசிர்வாதம் வாங்குகிறோம், வேலை கிடைக்கிறது, நம்முடைய பெரியோர்களிடம் ஆசி வாங்குகிறோம். இதையெல்லாம் உயர்ந்த பண்பு உள்ளவர்களுக்கு தெரியும். பண்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. 52 ஆண்டுகளாக அரசியல் வாழ்க்கையில் நான் யாரையும் தரக்குறைவாக பேசியது இல்லை.
என்னை தரக்குறைவாக பேசினால் நாங்கள் விடமாட்டோம், எங்களது தொண்டர்கள் விடமாட்டார்கள். இன்றைக்கு துணை முதல்வர் உதயநிதி 2 மணிக்கு என்ன செய்கிறார்? இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் செய்கிறார். யாருடைய காலை தேடி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுகிறீர்கள்? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க காலை தேடி போய் தான் பால்டாயில் குடித்து தப்பித்து இருக்கிறீர்கள். மீண்டும் பால்டாயில் குடித்தால் உடம்பு தாங்காது தம்பி. உங்களது அப்பா தாத்தா மூலம் உங்களுக்கு பதவி கிடைத்திருக்கிறது. இவர்கள் இல்லை என்றால் பதவி கிடைத்திருக்குமா? நான் விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளை செயலாளராக இருந்து இன்று இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் என்றும், பிரச்சாரத்தின் போது சசிகலா காலில் இபிஎஸ் விழும் புகைப்படத்தை மக்களிடம் உதயநிதி காட்டியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு பதிலளித்து பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் போட்டியிடும் 1000 கோடி ரூபாய் சொத்துள்ள பணக்கார வேட்பாளர் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. மார்டினின் மனைவி லீமா ரோஸ் தனது மகனின் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்து பின்னர் கடந்த பிப்ரவரி 9 அக்கட்சியில் இருந்து விலகி பிப்ரவரி 17 எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே அவருக்கு மகளிர் அணி இணைச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான நேற்று வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய தீவிரம் காட்டினர். தேர்தல் ஆணையத்தின் தகவல்படி தமிழகம் முழுவதும் 700க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் போட்டியிடும் பணக்கார வேட்பாளர் என்ற பெருமையை லீமா ரோஸ் பெற்றுள்ளார். தன்னிடம் 1048 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருப்பதாக கணக்கு காட்டியுள்ளார் லீமா ரோஸ். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.